நான் ரேமேஷ் ஸ்டுடியோ பேசுகிறேன். நான் ஒரு ரா சூப்பர் ஸ்டார் அல்ல, ட்ரிபிள் ஏ ஜெனரல் மேனேஜராக பேசுகிறேன். 15 ஆண்டுகளுக்கு பிறகு மெக்சிகோ நகரத்தில் இருந்து WWE ஒரு டிவி ஷோவை நேரடியாக ஒளிபரப்பு செய்கின்றன. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஏரியான CDMX என்ற இடத்தில் இருந்து. கிட்டத்தட்ட இந்த லைவ் நிகழ்ச்சி செப்டம்பர் 14ஆம் தேதி ரா ஷோ நடக்க போகிறது. இந்த ரா மண்டே நைட் ராவில் ரோமன் ரிங்ஸ் மெயின் ஈவெண்ட் மேட்சில் தன்னுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் செய்ய போகிறார். யாருக்கு எதிராக கேட்டீங்கன்னா ராவில் உள்ள மற்றும் ஸ்மாக்டவுனில் உள்ள மற்றும் ட்ரிபிள் ஏவில் உள்ள மெக்சிகோவை சேர்ந்த லுச்சா ரெஸ்லர்களுக்கு எதிராக. லுச்சா ரெஸ்லர்களுக்குள் ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகிறது. அந்த டோர்னமெண்டில் வெற்றி பெறுபவர்கள் ரோமன் ரிங்ஸோடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்டில் மோதுவார். இந்த டோர்னமெண்ட் விரைவில் நடக்க போகிறது. இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்பாக ட்ரிபிள் ஏவோடைய ட்ரிபிள் மேனியா நிகழ்ச்சி நடக்க போகிறது. அது முடிந்த பிறகு இந்த டோர்னமெண்டில் நடக்கும்போது அதில் வெற்றி பெறுபவர்கள் மண்டே நைட் ராவில் ரோமன் ரிங்ஸுக்கு எதிராக வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக மெயின் ஈவெண்டில் கலந்து கொள்வார்கள். இந்த சம்பவம் மெக்சிகோ சிட்டியில் நடக்கிறது. இதை நான் ரோமன் ரிங்ஸிடம் பேசும்போது அவரு மெக்சிகோ மற்றும் லுச்சா ரெஸ்லர்களுக்காக ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்காக பேசியிருக்கிறார். அதை அவரும் ஒத்துக்கொண்டுள்ளார். அதனால் இது ஒரு லுச்சா ரெஸ்லர்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த டோர்னமெண்டில் வெற்றி பெறுபவர்களுக்கான ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸ் இந்த சாம்பியன்ஷிப்பை டிவி ஷோவில் டிஃபெண்ட் செய்ய போகிறார். இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் நடக்க போகிறது. இந்த மேட்ச் யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீர்கள்? இது ஒரு பயங்கரமான மெயின் ஈவெண்டாக இருக்கும். மெக்சிகோ ரசிகர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று ரேமேஷ் ஸ்டுடியோ ஒரு வீடியோ வெளியீட்டில் மூலமாக தகவலை தெரிவித்துள்ளார்.